commerce.com சார்பாக +1 புதிய பாடத்திட்டத்திற்கான வணிகவியலில் சிறு வினாவிற்கான வீடியோ பதிவை நாம் இப்போது வழங்குகின்றோம். முதலாவதாக இந்திய துணைக்கண்டத்தின் வாணிக வரலாற்று பின்னணி. முதலில் வியாபாரம் என்ற சொல்லை பயன்படுத்தியது சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள். வாணியம் அல்லது வாணிபம் என்ற சொல் வழக்கத்தில் இருந்த பகுதி எது? தென்னிந்தியா. வாணிகம் என்ற சொல் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ள பண்டைய நூல்கள் புறநானூறு மற்றும் திருக்குறள். பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் வியாபாரம் செய்யப்பட்ட பொருட்கள் தாமிரம், துணி, உப்பு, பூக்கள், சந்தனம், மீன், நெல், தானியங்கள், முத்துக்கள். யவனர்கள் என்பவர் யார்? பண்டைய தமிழக வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த வெளிநாட்டவர்கள் யவனர்கள் என அழைக்கப்பட்டனர். ஜானகர் என்பவர் யார்? தமிழர்களுடன் வர்த்தகம் செய்த அரேபியர்கள் ஜானர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அங்காடி என்றால் என்ன? பல பொருட்கள் விற்குமிடம் அங்காடி என அழைக்கப்பட்டுள்ளது. நாளங்காடி என்றால் என்ன? பகலில் வியாபாரம் நடப்பதையே நாளங்காடி என அழைப்பர். அல்லங்காடி என்றால் என்ன? இரவில் வியாபாரம் நடப்பதை அல்லங்காடி என அழைப்பர். தூங்கா நகரம் என்பது யாது? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் மதுரையை தூங்கா நகரம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இடைவெளியின்றி 24 மணி நேரமும் வியாபாரம் நடந்ததாக கூறப்படுகிறது. பண்டமாற்று முறை என்றால் என்ன? ஒரு பொருள் மற்றொரு பொருளுக்கு மாற்றாக பரிமாற்றம் செய்யப்படும் முறையே பண்டமாற்று முறை ஆகும். பண்டமாற்று முறைக்கான நிபந்தனைகள் யாவை? ஒவ்வொருவரும் தேவைக்கு அதிகமாக பொருட்களை இருப்பில் வைத்திருக்க வேண்டும். இருவருக்கும் அப்பொருட்கள் உரிமை மாற்ற தேவையாக இருக்க வேண்டும். பரிமாற்றத்தின் போது இருவருக்கும் நேரடி தொடர்பு முக்கியமாக கருதப்படும். தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் காணப்படும் செய்திகள் யாவை? தங்கம், எண்ணெய், கலப்பை, துணி ஆகியவை வியாபாரம் செய்யப்பட்டதாக அழகர்மலை, புகழூர், மாங்குளம் மற்றும் இலங்கை ஆகிய இடங்களில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் விளக்குகின்றன. பழங்காலத்தில் எவ்வகையான பண்டங்கள் பரிமாறப்பட்டன? மலைவாழ் மக்கள் தேன், பழங்கள் மற்றும் கிழங்குகளையும், தரை நிலம்வாழ் மக்கள் கால்நடைகள், பால் மற்றும் பால் பொருட்களையும் பண்டமாற்றம் செய்தனர். கால்நடைகள் சில நேரங்களில் பண்டமாற்று பொருளாக பணியாற்றின. உள்நாட்டு வியாபாரத்தில் உப்பு மாற்றுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. சில காலம் நெல் பண்டமாற்று பொருளாகவும் விளங்கியுள்ளது. பண்டைய தமிழ்நாட்டின் துறைமுகங்கள் யாவை? தொண்டி, கொற்கை, பூம்புகார் மற்றும் முசிறி. பண்டைய தமிழ்நாட்டில் கடல் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட படகுகளை பற்றி கூறுக. சிறிய படகு வகைகளான திமிலா, தோணி, அம்பு,
ஓடம்புனை, கட்டுமரம் முதலியன உள்நாட்டு வியாபாரத்திற்கும், பேரளவுக் களம், மரக்களம், வங்கம், நாவாப் முதலியன வெளிநாட்டு வியாபாரத்திற்கும் பயன்படுத்தினர். தமிழ்நாட்டில் முக்கியமான பண்டைய கால வர்த்தக மையங்கள் அழகன்குளம், மயிலார்பான், கெபரிஸ், பொடுக்கி அல்லது பொடுசி, சோப்டானா, நிகம், பெரியபட்டினம், காயல்பட்டினம், கொல்சி, கோமாரி. தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் முக்கியமான பண்டக வர்த்தக நிலையங்கள் ஆழம்பாறை, அழகன்குளம், பூம்புகார், மரக்காணம், மயிலாப்பூர். ஆழம்பாறை என்றால் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் தெற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆழம்பாறை. அழகன்குளம் எங்கு உள்ளது? வங்காள விரிகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். இதன் முக்கியத்துவம் மத்திய தரைக்கடல் சார் நாடுகளின் மட்பாண்டங்கள் பெரும் எண்ணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பூம்புகார் தென் கோரமண்டல கடற்கரை நகரமான பூம்புகார் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பை கொண்டது. இந்நகரம் ஐரோப்பிய குடியேற்றத்தை மட்டுமல்லாமல் கடலோர பகுதிகளில் இருந்தும் பல இடங்களுக்கு சர்வதேச வர்த்தக மையங்களை கொண்டிருந்தது. மருவூர் பாக்கம் பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் பூம்புகார் போன்ற பெரிய நகரங்கள் மருவூர் பாக்கம் அல்லது உள்நாட்டு நகரம் என்றும், பட்டினப்பாக்கம் அதாவது கடலோர நகரம் பட்டினப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு உணவுப் பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் அங்காடிகளையும் பெரிய வியாபாரிகளையும் கொண்டிருந்தன. வணிகத்தின் தடைகளும் அவற்றை நீக்கும் முறைகளும். ஆள்சார் தடை. உற்பத்தியாளரும் நுகர்வோரும் ஒருவரை ஒருவர் சந்திக்காத நிலை, இதுவே ஆள்சார் தடையாகும். ஆள்சார் தடையை நீக்க வியாபாரம் பயன்படுகிறது. இடத்தடை. உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் பிரிக்கும் நீண்ட தூரமே இடத்தடை ஆகும். இதனை நீக்க போக்குவரத்து உதவுகிறது. காலத்தடை. உற்பத்தி காலத்திற்கும் நுகர்வு காலத்திற்கும் இடையே உள்ள கால இடைவெளியே காலத்தடை ஆகும். இத்தடையை நீக்குவது பண்டக காப்பகங்களாகும். இடர்பாட்டு தடை. நுகர்வு மையங்களுக்கு பொருட்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் இழப்பே இடர்பாட்டு தடையாகும். இத்தடையை நீக்குவது காப்பீட்டு நிறுவனங்களாகும். நிதித்தடை. உற்பத்தியின் போதும் நுகர்வின் போதும் ஏற்படும் நிதி பற்றாக்குறையே நிதித்தடை ஆகும். இதனை நீக்குவது வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள். அறிவுசார் தடை. நுகர்வோர்கள் பொருட்களின் விலை, தரம், கிடைக்கும் இடம் பற்றி அறியாத நிலையில் இருப்பது அறிவுசார் தடையாகும். இதனை நீக்குவது விளம்பரம் மற்றும் விற்பனை. பண்ட பரிமாற்ற தடை.
பரிமாற்றத்தின் போது பணம் இல்லாத நிலையே பண்ட பரிமாற்ற தடை ஆகும். இதனை நீக்குவது கடனட்டை மற்றும் பற்றட்டை. பற்றட்டை என்பது வங்கியில் பணம் இருந்தால் மட்டுமே அவ்வட்டையை நாம் பயன்படுத்த முடியும். பொருள் தயாரிப்பில் தடை. நுகர்வோரின் தேவைக்கேற்ப பொருட்கள் தயாரிக்க முடியாத நிலையே பொருள் தயாரிப்பில் தடை ஆகும். இதனை நீக்குவது ஆராய்ச்சியாகும்.